ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். ஆகஸ்ட் 2022 நடக்க போகிற மத்தியமா எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கொஷின் பேப்பருக்கான ரிவிஷன் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 10 வீடியோஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 11th ரிவிஷன் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் மத்தியமா ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய 7th रोम लेटराना गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए, அதாவது காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய 10 லெசன்ஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் தான் போன வீடியோவில் படித்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 5 லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷனை படிக்கலாம் வாங்க. 6th லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. இங்கே பேராகிராஃபாக கொடுக்காம ஒரு கான்வர்சேஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. லெசனில் இப்படி தான் இருக்கும், அதனால் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. யசோதராவும் சித்தார்த்தும் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன். இந்த ஸ்டோரியில் சித்தார்த்தர் தன்னுடைய அரச வாழ்க்கையை விட்டுட்டு துறவர வாழ்க்கைக்கு காடு நோக்கி போயிட்டுருப்பார். அப்போ யசோதரா கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வருவார். அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் வரும். சௌங்தே ஹுயே கவுன். சௌங்தே ஹுயேனா அதிர்ச்சியோட யார் அப்படின்னு யசோதரா கேட்குறாங்க. கியோ சௌங்க் கயி யசோதரா, ஏன் அதிர்ச்சி அடைகிற யசோதரான்னு சித்தார்த் கேட்குறாரு. அடுத்து உட்தே ஹுயே எழுந்திருத்து கொண்டே, ஆரியபுத்திர அபி சோயே நஹி, இளவரசரே நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு யசோதரா கேட்குறாங்க. யசோதரா ஆஜ் தக் சோயா ஹி தோத்தா, அப் தோ ஜாக்னே கி வேலா ஆகயி ஹை. யசோதரா இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டே தானே இருந்திருக்கேன், இப்போ எழுந்திருக்க வேண்டிய முழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கியா சூரியோதய் ஹோனே வாலா ஹை, என்ன சூரிய உதயம் ஆக போகுதா, அதாவது எந்திரிக்கிற வேலை வந்துருச்சுன்னா அப்போ விடிய போகுதா அப்படின்னு யசோதரா கேட்குறாங்க. ஷாயத் ஹோ ஜாயே, ஒரு வேலை இருக்கலாம். ஹா தும் கியோ நஹி சோயி, நீ ஏன் தூங்கலை அப்படின்னு சித்தார்த் கேட்குறாரு. ராகுல் அபி அபி தோ சோயா ஹை, ராகுல் இப்போ தான் தூங்குனா. ராகுல்ன்றது யசோதரா சித்தார்த்தனுடைய மகனோட பேர். அப் தும்பி சோஜாவோ யசோதரா மைன் சலோ, இப்போ நீ கூட தூங்கு யசோதரா, நான் போகிறேன் அப்படின்னு சித்தார்த்த சொல்கிறார். தோடி தேர் பைட்டியே, யசோதரா சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கள். ஜாக்னே கே பாத் பைட்டா நஹி ஜாத்தா பல்கி சலா ஜாத்தா ஹை, எழுந்திரிச்ச பிறகு உட்கார முடியாது, ஜஸ்ட்டு போக தான் செய்யணும், போக மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சித்தார்த்த சொல்கிறாரு. இப்போ இதில் கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 200 எடுத்துக்கோங்க. இங்கே 6th லெசன் சித்தார்த்துக்கா குருஹ தியாக இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் அந்த பேராகிராஃப்கான கொஷின் ஆன்சர்ஸ். கவுன் சௌங்க் கயி, யார் ஷாக் ஆனாங்க, யார் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. யசோதரா தான் அதிர்ச்சி அடைவாங்க இல்லையா, அதனால் யசோதரா சௌங்க் கயி, யசோதரா அதிர்ச்சி அடைந்தார். கின்கோ ஜாக்னே கி வேலா ஆகயி, யாருக்கு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. யாருக்கு, சித்தார்த்தா சொல்லுவார் இல்லையா, நான் எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால தான் எழுந்திரிச்சிட்டேன்னு. அதனால் சித்தார்த்கோ ஜாக்னே கி வேலா ஆகயி, சித்தார்த்துக்கு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜாக்னே கே பாத் கியா கியா ஜாத்தா ஹை, எழுந்திருத்த பிறகு என்ன செய்யப்படுகிறது. ஜாக்னே கே பாத் பைட்டா நஹி ஜாத்தா பல்கி சலா ஜாத்தா ஹை, சித்தார்த் சொல்வார் இல்லையா, எழுந்திருத்த பிறகு உட்கார முடியாது, போக மட்டும்தான் முடியும்னு. அதுதான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 7th லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. இந்த லெசனில் ஹிந்தி திவஸ், அதாவது ஹிந்தி டே, செப்டம்பர் 14 அன்னைக்கு கொண்டாடப்படுகிற ஹிந்தி டே பற்றின ஒரு डिस्क्रिप्शन தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த पैराग्राफ படிக்கலாம். गांधी और अनेक नेताओं के अथक प्रयासों के फलस्वरूप हिंदी को संघ की राजभाषा के रूप में வைதானிக் மானியதா பிராப்த ஹுயி. காந்திஜி உட்பட பல தலைவர்களுடைய விடாமுயற்சியின் விளைவாக ஹிந்திய ஆட்சி மொழியாக சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. और इसे अधिक प्रसारित करने के उद्देश्य से 14 सितंबर को ஹிந்தி திவஸ் கே ரூப் மே மனாயா ஜானே லகா. மற்றும் இந்த ஹிந்தி மொழியை அதிகமாக பிரச்சாரம் செய்யும் எண்ணத்திலையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்திலையும் 14 செப்டம்பர் அன்னைக்கு ஹிந்தி தினமாக கொண்டாடத் தொடங்கினார்கள். हिंदी दिवस के दौरान कई कार्यक्रमों का आयोजन होता है. ஹிந்தி தினத்தின் காரணமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. विद्यालयों के छात्रों में हिंदी के प्रति सम्मान और दैनिक व्यवहार में हिंदी का उपयोग करने हेतु प्रेरित किया जाता है.
வித்யாலயோं के छात्रों में ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிந்தி மேலே ஒரு மரியாதை வரணும்னும் டெய்லி லைஃப்பில் தைனிக விவகார் மேனா டெய்லி லைஃப்பில் ஹிந்தியை உபயோகப்படுத்தணும்னு அவங்கள உற்சாகப்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த பேராகிராஃப் கீழே இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 201 எடுத்துக்கோங்க. இங்கே 7 हिंदी दिवस கீழே இருக்கக்கூடிய क्वेश्चन आंसर्स தான் அந்த पैराग्राफ क्वेश्चन आंसर्स. किन लोगों के प्रयासों से हिंदी भाषा को वैधानिक मान्यता प्राप्त हुई? எந்த நபர்களோட முயற்சினால ஹிந்தி லாங்குவேஜ்க்கு ஹிந்தி பாஷைக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது? गांधी जी और अनेक नेताओं के अथक प्रयासों के फलस्वरूप हिंदी को संघ की राजभाषा के रूप में वैधानिक मान्यता प्राप्त हुई. காந்திஜி மற்றும் பல தலைவர்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக விடாமுயற்சியின் விளைவாக ஹிந்திக்கு ஆட்சி மொழி என்ற சட்ட அங்கீகாரம் பெறப்பட்டது. ஹிந்தி திவஸ் கப் மனாயா ஜாத்தா ஹை? ஹிந்தி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஹர் சால் 14 சிतंबर को ஹிந்தி திவஸ் மனாயா ஜாத்தா ஹை? ஒவ்வொரு வருடமும் 14 செப்டம்பர் அன்னைக்கு தான் ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. ஹிந்தி திவஸ் கைசே மனாயா ஜாத்தா ஹை? ஹிந்தி தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது? ஹிந்தி திவஸ் கே தௌரான் கई कार्यक्रमों का आयोजन होता है? ஹிந்தி தினத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. विद्यालयों के छात्रों में हिंदी के प्रति सम्मान और दैनिक व्यवहार में हिंदी का प्रयोग करने हेतु प्रेरित किया जाता है. ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிந்தி மேலே ஒரு மரியாதை வரணும்னு தினசரி பழக்கத்தில் ஹிந்தியை உபயோகப்படுத்துகிற பழக்கத்தை கொண்டு வரணும்னு உற்சாகப்படுத்தப்படுகிறது. இப்போ 8th லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க. किसी जमींदार के महल के पास एक गरीब अनाथ विधवा की झोंपड़ी थी. ஒரு ஜமீன்தாருடைய மாளிகைக்கு அருகில் ஒரு ஏழை அனாதை விதவை பெண்ணினுடைய ஒரு குடிசை झोंपड़ीனா குடிசை இருந்தது. जमींदार साहब को अपने महल का हाथा उस झोंपड़ी तक बढ़ाने की इच्छा हुई. ஜமீன்தார் அவர்களுக்கு தன்னுடைய மாளிகையினுடைய எல்லையை தன்னுடைய மாளிகையினுடைய சுற்றுப்புறத்தை அந்த குடிசை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு. विधवा से बहुतेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले, पर वह तो कई जमाने से वहीं बसी थी. விதவை கிட்ட நிறைய முறை பகுத்தேரான பல முறை சொல்கிறாரு, உன்னுடைய குடிசையை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுன்னு. பர் ஆனால் வஹுத்தோ அவள் கை ஜமானேசே பல காலமாக வஹி பசித்தி அங்கேதான் வசித்திருந்தாள். உஸ்கா பிரிய பதி और इकलौता बेटा भी उसी झोंपड़ी में मर गए थे. அந்த விதவை பெண்ணினுடைய அன்பான கணவனும் ஒரே மகனும் இக்லௌத்தா பேட்டானா ஒரே மகனும் உசி ஜோம்படிமே மர்கையேத்தே அதே குடிசையில் தான் இறந்து போனார்கள். அதனால தான் அவங்க ஞாபகமாக அந்த குடிசையை காலி பண்ண மாட்டேன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்கான கொஷின் ஆன்சர்ஸ் கீழே இருக்குல்லையா, இதுக்கான ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 201 எடுத்துக்கோங்க. இதில் ஏக் டோக்கரி பர் மிட்டி கீழே இருக்கு இல்லையா, இந்த கொஷின் ஆன்சர்ஸ் தான் அந்த பேராகிராஃப்கான கொஷின் ஆன்சர்ஸ். ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் கியா தா? ஜமீன்தாருடைய மாளிகைக்கு அருகில் என்ன இருந்தது? ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் ஏக் கரீப் அனாத் விதவா கி ஜோம்படி தி. ஜமீன்தாருடைய மாளிகைக்கு அருகில் ஒரு ஏழை அனாதை விதவை பெண்ணினுடைய குடிசை இருந்தது. ஜமீன்தார் நே ஜோம்படி கோ கியோ ஹட்டானா சாஹா? ஜமீன்தார் குடிசையை ஏன் அகற்ற விரும்பினார்? ஜமீன்தார் கோ அப்னே மஹல் கா ஹாத்தா ஜோம்படி தக் படானா தா? ஜமீன்தாருக்கு தன்னுடைய மாளிகையினுடைய எல்லையை தன்னுடைய மாளிகையினுடைய சுற்றுப்புறத்தை குடிசை வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு குடிசை வரை நீட்டி வைக்க விரும்பினார். இஸ்லியே உஸ்னே ஹட்டானா சாஹா ஆகையால் அவர் குடிசையை அகற்ற விரும்பினார். விதவா கப்சே உஸ் ஜோம்படிமே பசித்தி? விதவை பெண்மணி எப்பொழுதிலிருந்து அந்த குடிசையில் வசித்து வந்தாள்? விதவா உஸ் ஜோம்படிமே கயி ஜமானே சே பசித்தி? அந்த விதவை பெண்மணி அந்த குடிசையில் பல காலமாக வசித்து வந்தாள். நெக்ஸ்ட் 9th லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. இந்த 9th லெசனில் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற பெண்மணிகளை பற்றின கதைகளை கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த पैराग्राफ படிக்கலாம். साइना नेहवाल ने 2012 ओलंपिक में कांस्य पदक जीता था. சாய்னா நேஹ்வால் 2012 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வெங்கல பதக்கத்தை வென்றிருந்தார். பேட்மிண்டன் மே ஒலிம்பிக் மெடல் ஜீத்னே வாலி வே பஹ்லி பாரதிய மகிழா கிலாடி தீம். இவங்க தான் பேட்மிண்டன் போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை. वे 2010 के दिल्ली राष्ट्रमंडल खेलों में स्वर्ण पदक भी जीत चुकी हैं. இவங்க ஏற்கனவே 2010ல் தில்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டிகள், ராஷ்டிரமண்டல் கேல்னா காமன்வெல்த் போட்டின்னு அர்த்தம், அந்த காமன்வெல்த் போட்டிகளில் தங்க பதக்கத்தை வென்றிருந்தாங்க. ओलंपिक 2012 में कांस्य पदक के लिए साइना का मैच चीनी खिलाड़ी और उस समय की विश्व नंबर 2 जिंग वाइंग से था. 2012 ஒலிம்பிக்கில் அந்த வெங்கல பதக்கத்தை வெற்றி பெறுவதற்காக சாய்னா எந்த மேட்ச் விளையாண்டாங்கன்னா சைனீஸ் பிளேயரோட ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. அந்த சைனீஸ் பிளேயர் அந்த நேரத்தில் வேர்ல்டு நம்பர் 2ல் இருந்த ஜிங் வாயிங். वाइंग के घायल होने की वजह से साइना को विजयी घोषित किया गया था और उन्हें कांस्य पदक मिला था. வாயிங் அந்த ஜிங் வாயிங் இருக்கா இல்லையா, அவர் வந்து காயம் அடைஞ்சிட்டாரு. அந்த காரணத்தினால சாய்னா வெற்றி பெற்றதாக அறிவித்து அவங்களுக்கு வெங்கல பதக்கம் கிடைத்தது. சாய்னா உஸ்கே பாத் சே கई बड़े கிதாப் ஜீத் சுக்கி है. சாய்னா அதுக்கு பிறகு கூட நிறைய பட்டங்களை வென்றிருக்காங்க. हालांकि इस बार साइना रियो ओलंपिक में पदक नहीं जीत पाई. இருந்தாலும் இந்த முறை சாய்னா ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வெற்றி பெற முடியலை. இப்போ இது கீழே இருக்கக்கூடிய இந்த 3 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 201 எடுத்துக்கோங்க. பாரதிய மகிழாவும் நே ஜண்டே காட் தியே, இது கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த பேராகிராஃப்கான கொஷின்ஸ். 2012 के ओलंपिक बैडमिंटन के खेल में किसने कांस्य पदक जीता. 2012 நடந்த ஒலிம்பிக் பேட்மிண்டன் விளையாட்டில் யார் பதக்கம் வென்றா, யார் வெங்கல பதக்கம் வென்றாங்க. 2012 ओलंपिक बैडमिंटन के खेल में साइना नेहवाल ने कांस्य पदक जीता. இங்கே நேஹ்வால் தான் நஹ்வால்னு தெரியாமல் பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்திருக்கும், நேஹ்வால்னு மாற்றிக்கோங்க. 2012 ஒலிம்பிக் பேட்மிண்டன் விளையாட்டில் சாய்னா நேஹ்வால்ன்றவங்க தான் வெங்கல பதக்கத்தை வென்றார்கள். सन 2012 के ओलंपिक खेल में कांस्य पदक के लिए साइना का मैच किसके साथ था. 2012 ஒலிம்பிக் விளையாட்டில் வெங்கல பதக்கத்திற்காக சாய்னா விளையாடிய மேட்ச் யாருடன் நடந்தது. सन 2012 के ओलंपिक खेल में कांस्य पदक के लिए साइना का मैच சீனி கிலாடி ஜிங் வாயிங் கே சாத்தா. 2012 ஒலிம்பிக் போட்டிக்கான வெங்கல பதக்கத்திற்கான சாய்னாவோட மேட்ச் சைனீஸ் பிளேயரான ஜிங் வாயிங் கூட நடந்தது. சாய்னா கோ கியோ விஜயி கோஷித கியா கயா, சாய்னா ஏன் வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். ஜிங் வாயிங் घायल होने की वजह से சாய்னா கோ விஜயி கோஷித கியா கயா தா. ஜிங் வாயிங் காயமடைந்த காரணத்தால் சாய்னா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 10th லெசனுக்கான காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. இந்த லெசனில் அயன் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃப் படிக்கலாம். सन 1900 से गोधरा में फौजदारी के मुकदमों की प्रैक्टिस करने लगे. சர்தார் பட்டேல் அவர்கள் सन 1900 சேனா இயர் 1900லேருந்து கோதராவில் குற்ற வழக்குகளில் வாதாடத் தொடங்கினார். शीघ्रही उन्हें बहुत ख्याति मिल गई. சீக்கிரமே அவருக்கு நிறைய புகழ் கிடைத்து விட்டது. उन्हीं दिनों उनकी पत्नी बीमार हो गई. அந்த நாட்களில் அவருடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க, நோயாளியாக இருந்தாங்க. सरदार पटेल उन्हें ऑपरेशन के लिए मुंबई में छोड़कर वकालत के कार्य में लग गए. சர்தார் பட்டேல் அந்த டைமில் அவங்கள ஆப்ரேஷனுக்காக மும்பையில் போய் விட்டுட்டு இவருடைய வக்கீல் தொழிலை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்தார். एक दिन जब वे अदालत में फौजदारी के एक मुकदमे की पैरवी में व्यस्त थे तभी उन्हें एक तार मिला. ஒரு நாள் எப்போ அவர் கோர்ட்டில் ஒரு குற்ற வழக்கில் வாதாடிக்கிட்டு இருந்தாரோ அப்போ அவருக்கு ஒரு தந்தி கிடைத்தது. உசே படுகர்
उन्होंने जेब में रख लिया और मुकदमे की पैरवी करने लगे. அந்த லெட்டரை அந்த தந்தியை படிச்சுட்டு அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த கேஸில் தொடர்ந்து வாதாடிக்கிட்டே இருந்தார். सब काम समाप्त कर लेने के बाद ही उन्होंने मित्रों को बताया कि तार में पत्नी की मृत्यु का समाचार था. எல்லா வேலையிலும் முடிவடைந்த பிறகு தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு அந்த தந்தியில் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பு செய்தி வந்திருக்குன்னு. யாருக்குமே சொல்லாமல் அவர் தொடர்ந்து வாதாடிட்டே இருந்தார். முடித்த பிறகு தான் சொன்னார். विपत्ति में धैर्य और साहस बनाए रखने का इससे बढ़कर और क्या उदाहरण हो सकता है. ஆபத்துகளோ பிரச்சனைகளோ வருகிற நேரத்தில் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு இதைவிட பெரிய உதாரணம் என்ன இருக்க முடியும். पत्नी की मृत्यु के समय वल्लभाई की आयु केवल 33 वर्ष की थी. அவருடைய ஒய்ஃப் இறந்த அந்த நேரத்தில் வல்லபாயுடைய வயது ஜஸ்ட் 33 இயர்ஸ், 33 வயதுடையவராக தான் அவர் இருந்தார். உன்ஹோனே ஆஜீவன் தூஸ்ரா விவாஹ் நஹி கியா. 33 வயசுலேயே தன்னுடைய ஒய்ஃபை எழுந்துட்டா கூட இரண்டாவது கல்யாணம் வாழ்க்கை முழுவதும் அவர் செஞ்சுக்கவே இல்லை. இங்கே கீழே இருக்கக்கூடிய 3 கொஷினுக்கான ஆன்சர் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 201 எடுத்துக்கோங்க. இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அந்த பேராகிராஃப்கான கொஷின்ஸ். வல்லபாய் கி பத்னி கஹா பீமார் படி. வல்லபாயோட ஒய்ஃப் எங்கே உடம்பு முடியாமல் இருந்தாங்க, எங்கே நோயாளியாக இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அவர் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கோதராவில் தான் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஆப்ரேஷனுக்காக தான் மும்பைக்கு போனாங்க. வல்லபாய் பத்னி கோதராமே பீமார் படி. வல்லபாயுடைய மனைவி கோதராவில் உடல் நலம் குன்றி இருந்தார். வல்லபாய் ने अपनी पत्नी को ऑपरेशन करने के लिए कहाँ दाखिल किया. வல்லபாய் தன்னுடைய மனைவியினுடைய ஆப்ரேஷனுக்காக எங்கே போய் அட்மிட் பண்ணார். वल्लभाई ने अपनी पत्नी को ऑपरेशन के लिए मुंबई के अस्पताल में दाखिल किया. வல்லபாய் தன்னுடைய மனைவியினுடைய ஆப்ரேஷனுக்காக மும்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார். पटेल ने अपनी पत्नी की मृत्यु का समाचार कब दूसरों को सुनाया. பட்டேல் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பு செய்தியை எப்பொழுது மற்றவர்களுக்கு சொன்னார். पटेल ने अपनी पत्नी की मृत्यु का समाचार मुकदमा खत्म होने के बाद दूसरों को सुनाया. பட்டேல் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பு செய்தியை அவர் நடத்திட்டு இருந்த குற்ற வழக்கு முடிவடைந்த பிறகு மற்றவர்களுக்கு சொன்னார். மத்தியமா ஃபர்ஸ்ட் பேப்பரில் 7th ரோமன் லெட்டரில் காம்ப்ரிஹென்ஷனுக்காக கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய 10 லெசனில் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷனையுமே நம்ம படித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 5 லைன்ஸ் கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய 5 லைன் கொஷின் ஆன்சர்ஸ் தான் படிக்க போகிறோம். அது வரைக்கும் இதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you for watching and see you in the next video.